நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நெகட்டிவா நம்ம பேசுவோம். சின்ன சின்ன நிகழ்ச்சி சொல்லணும்னா த ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஓகே, டாடா வந்து ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, இந்த கார்னர்ல இருக்கும், இங்கே நல்லா இருக்கும், இது அந்த சைடில் பார்த்தோன்னா உனக்கு ஒரு சரியா வந்து உள்ள ப்ரெஸ்ஸாக இருக்காது, ஸோ பேஸ் பண்ணிட மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடம்லாம் இருக்குது, கேப்லாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், சர்வீஸ் சென்டர் போயிட்டு அது அந்த இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் அவங்க வந்து கம்ப்ளீட் ஏசி ஒரு பாட்டே மாற்றி கொடுத்துருங்க, ஃபுல் கம்ப்ளீட் செட்டு. ஏன்னா வண்டி வந்து வாரண்டியில் இருக்கிறாங்க, ஏன்னா 1 year தானே ஆச்சு. இப்போ எனக்கு என்ன கன்சர்ன்னா, இப்போ ஓகே வாரண்டியில் இருக்குது, பட் நாளைக்கு 3 years கழிச்சு பார்த்தோன்னா அந்த இஷ்யூ அவங்க ஐடென்டிஃபை பண்ணாமல் இல்லையே பாட்டே மாற்றணும்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பல இடத்துல இருக்குல்ல இந்த ஒரு ப்ராப்ளம். திஸ் இஸ் நாட் ஒன்லி இவி, ஈவன் பெட்ரோலில் இவி டெக்னீஷியன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை சர்வீஸ் சென்டரில். ஓகே, ஜென்ரலாக பார்த்தோன்னா பெட்ரோல் டீசல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க யாரும் ட்ரெயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக அவங்க நாலேஜ் இல்லை. ஒரு விஷயம் நம்ம எதனா கேட்டால் கூட யோசிக்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் என்னது, இது எப்படி அப்டேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கேட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 17.68 கிட்ட வந்துருச்சு அப்டேட், பட் இன்னும் சர்வீஸ் சென்டருக்கு தெரியல.